ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வரலட்சுமி விரதத்தை பத்தி. இந்த வரலட்சுமி விரதத்தினுடைய சிறப்புகள், எப்படி கொண்டாடணும், எந்த நாள்ல துவங்கணும், எந்த நாள்ல வழிபாடு பண்ணணும், எந்த நாள்ல நிறைவு பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இதுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. நெறைய பேரு நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு. ஆடி மாதத்திலேயே வரவேண்டிய ஒரு பதிவும் கூட. ஆனா, என்ன பண்றது? இந்த ஆண்டு நமக்கு ஆடி மாதம் வராம, ஆவணி மாதத்துல தான் வரலட்சுமி விரதம் வருது. நெறைய பேருக்கு அதுவே ஒரு பெரிய கேள்வி. "அம்மா ஆடி மாசத்துல தானே வரணும். ஆடி மாச வெள்ளியில தானே கொண்டாடுவோம் நம்ப. ஆவணி மாசத்துல வருதே" அப்படின்னு. பொதுவா வரலட்சுமி விரதம் என்னைக்கு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கு எல்லா வருஷமும் பொருந்தும். அது என்ன அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இப்போ முதல்ல அத உங்களுக்கு சொல்றேன். ஆடி அமாவாசைக்கு பின்னால வரக்கூடிய மாதத்த ஸ்ரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரவண மாதம் ஆரம்பிச்ச பிறகு, அதாவது ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பௌர்ணமி இருக்கு இல்லையா? இந்த பௌர்ணமி என்னைக்கு வருதோ, அதற்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கணும். இதுதான் கணக்கு. இது ஆடி அமாவாசை வர்றத பொறுத்து தான் நமக்கு அமையும். ஆடி அமாவாசை ஆடி மாதத்துல முதல் பகுதியிலேயே வந்துட்டா, ஆடி மாதத்திலேயே நமக்கு இந்த வரலட்சுமி விரதம் வந்துரும். ஆனா இந்த ஆண்டு நமக்கு இடையில வந்த காரணத்தினால, அது அப்படியே தள்ளி போயி ஆவணி மாதத்துல தான் நமக்கு வரலட்சுமி நோன்பு வருது. அதனால ஆடியா, ஆவணியாங்கிற மாத கணக்கு இல்ல. இதுதான் கணக்கு. அந்த கணக்குப்படி தான் இந்த ஆண்டு நமக்கு நாம் கொண்டாடக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. சரி, இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு என்னைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். 21/8/2026 இதுதான் நமக்கு வரலட்சுமி பூஜைக்கான நாள். இந்த பூஜைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பூஜை செய்றதுனால என்ன சிறப்பு? பொதுவா எல்லாரும் சொல்றது மகாலட்சுமி கும்பிட்டா காசு வரும். எப்பயுமே அத மட்டும் நான் உங்களுக்கு சொன்னதே கிடையாது. மகாலட்சுமி வெறும் செல்வத்தை மட்டும் தருகிற கடவுள் அல்ல. மன நிம்மதி, மனமகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கியம், சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த கடவுள் தான் மகாலட்சுமி. மகாலட்சுமிய வணங்கினா இத்தனை நலன்களும் கிடைக்குங்கிறதுனால தான் பெரியவங்க மகாலட்சுமிய சிறப்பான நாட்கள்ல வழிபாடு பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வரலட்சுமி பூஜைய எல்லா விதமான லட்சுமிகளும், அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்ல நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு விரத நாளாக இத பெரியவங்க குடுத்தாங்க. நெறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, "அம்மா நீங்க எளிமையா செய்யுங்கன்னு சொல்றீங்க. ஆனா நெறைய பேரு இத வச்சு தான் செய்யணும், அத வச்சு தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், இத்தன பேர கூப்பிடணும், அன்னைக்கு பட்டு புடவ தான் கட்டணும், நெறைய நகை போட்டுக்கணும்." ஏன்னா இப்ப நம்ம பார்க்குறோம்ல, சமூக வலைத்தளங்கள்ல எல்லாரும் அவங்கவங்க கொண்டாடுற வரலட்சுமி விரதத்த எல்லாம் எடுத்து போட்டு அத பார்த்து பார்த்து, ஓ! வர்றவங்களுக்கெல்லாம் நம்மளும் கூடையில ஏதோ குடுக்கணும் போல இருக்கு. வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதோ பெட்டியில ஏதோ குடுக்கணும் போல இருக்கு. நாமளும் இந்த மாரி பெருசா ஆடம்பரமா நெறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி நெறைய பேத்த கூப்பிட்டு இப்படி கும்பிட்டா தான் வரலட்சுமி நோன்பு அப்படின்லாம் நெனச்சிருந்தீங்கன்னா, தயவு பண்ணி அது மறந்துருங்க. அது அவரவர்களுடைய வசதிய பொறுத்து. அவங்கவங்களால முடியுது, அவங்கவங்க செய்றாங்க. இப்பயுமே நான் சொல்லுவேன், வெள்ளியில மொகம் வச்சு வாங்கி தான் வரலட்சுமி பூஜை கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. நீங்க ஒரே ஒரு தேங்காயில மஞ்சள வச்சு, குங்குமத்த வச்சு வரலட்சுமி விரதம் கண்டிப்பா கொண்டாடலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. அதனால முதல்ல இந்த பிறர் செய்றாங்க, அத மாதிரி தான் செய்யணுமா? இல்ல அப்படி செஞ்சா தான் அது அந்த பூஜையா? அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அத மறந்துருங்க. அவங்களுக்கு முடியுதோ அவங்க செய்றாங்க. நமக்கு என்ன முடியுதோ அத செய்யுங்க. இன்னும் நெறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க, "அம்மா இந்த பூஜை பழக்கமே இல்லாம தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும்போது வெறும் தேங்காயில தாம்மா ஆரம்பிச்சோம். ஒரு 2 பேருக்கு கூட தாம்பூலம் குடுக்குற வசதி எங்களுக்கு இல்லாம தான் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வெள்ளியில குடமே வாங்கிட்டோம், வெள்ளியில முகமே வாங்கிட்டோம். இன்னைக்கு ஒரு 30, 40 பேர கூப்பிட்டு அவங்களுக்கு செய்யிற அளவுக்கு எங்களுக்கு வசதி வந்துருச்சும்மா" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுதான் உண்மையான பூஜை. இதுதான் உண்மையான பக்தியோட நம்ம வழிபாடு பண்றது. அதனால இதுல நீங்க யோசிச்ச விதத்த எல்லாத்தையும் மறந்துருங்க. நான் ரொம்ப எளிமையா எப்போதும் போல உங்களுக்கு சொல்றேன். பரம்பரையா செஞ்சா தான் இந்த பூஜை செய்யணுமா? கிடையாது. உங்களால செய்ய முடியும்.
நான் மகாலட்சுமியை கும்பிட முடியும். தொடர்ந்து வர்ற வருஷம் எல்லாம் அவ எனக்கு அனுமதிச்சா நான் கும்பிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? புதுசா நீங்க தொடங்கலாம். இந்த விரதத்த நாம எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் வேணும். திடகாத்திரமான மனம், மகாலட்சுமி மேல ஒரு தீராத காதல். இது கண்டிப்பா இருந்ததுன்னா, இந்த விரதத்தை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வரலட்சுமி விரதத்தை இந்த வாரம் தான், அதாவது 21ஆம் தேதி தான் எடுக்கணுமா அப்படின்னா, 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். அன்னைக்கு முடிஞ்சா செய்யுங்க. மாதவிடாய் வந்துருச்சு முடியலன்னா, அடுத்த வார வெள்ளிக்கிழமை, அதுவும் முடியலன்னா, நவராத்திரியில வர ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த விரதத்தை நீங்க எடுத்துக்கலாம். சரி. இப்ப இந்த விரதத்த பத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவா நான் புரிய வச்சிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். இந்த விரதம் எப்படி எடுப்பது? எந்த நாள்ல எடுப்பது? எப்படி வழிபாடு செய்றது? இது 3 வகையா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம், எங்களுக்கு கலசமைக்க முடியாது. எங்களால எந்த விதமான வழிபாடும் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க, ரொம்ப ரொம்ப எளிமையா மகாலட்சுமி படம் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வச்சிருப்போம். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு எளிமையா ஒரு சந்தன குங்குமம் வச்சுட்டு, நெய்வேத்தியமா பால், பழம் மட்டும் வச்சு மகாலட்சுமி நீங்க வழிபாடு பண்ணுங்க. வரலட்சுமி விரதத்துக்கு இதுவே போதும். ரொம்ப எளிமையா. ஒரு பால், பழம் வச்சு ஒரு பூ போட்டு அர்ச்சனை பண்ணி பண்ணுங்க. அவ்வளோதான். இதுவே ரொம்ப ரொம்ப எளிமையானது. இல்லம்மா, கொஞ்சம் எங்களால முடியும். நாங்க ஒரு மகாலட்சுமி திருவுருவ படத்த அலங்காரம் பண்ணி, கலசம் வைக்க தெரியாது. ஆனா படம் வச்சு பூஜை பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்களும், இல்ல கலசமே வச்சு எங்களால பூஜை பண்ண முடியும். ரொம்ப எளிமையா தான் நீங்க சொல்றீங்க. அத எங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு, நான் இப்ப அடுத்து விரிவாக இந்த பூஜை எப்படி பண்றதுன்னு சொல்றேன். முதல்ல பூஜை செய்வதற்கான நாள் என்ன? அழைப்பதற்கான நேரம் என்ன? வழிபாட்டுக்கான நேரம் என்ன? புனர் பூஜைக்கான நேரம் என்ன? இந்த நேரம் எல்லாத்தையும் முதல்ல நான் சொல்லி முடிச்சுடுறேன். அதுக்கப்புறமா பூஜைய பார்க்கலாம். 21/8/2026 ஆவணி மாதம் 4ஆம் தேதி நவமி திதி அன்னைக்கு தான் நமக்கு இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது வருது. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கே கும்பிடுறேன் அப்படிங்கிறவங்க 21ஆம் தேதியே நீங்க பயன்படுத்திக்கலாம். நாங்க முதல் நாள் அம்பாள அழைக்கிற வழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க 20/8/2026 வியாழக்கிழமை காலையில 10 மணி 40 நிமிஷத்திலிருந்து 11 மணி 40 நிமிஷத்துக்குள்ள அம்பாள அழைக்கலாம். மாலையில அழைக்கணும் அப்படிங்கிறவங்க அன்னைக்கு மாலை வியாழக்கிழமை 6 மணிக்கு மேல நீங்க அழைச்சிக்கலாம். 21/8/2026 வெள்ளிக்கிழமை அம்பாளை அழைப்பதற்கான நேரம். அன்னைக்கு தான் வரலட்சுமி நோன்பு. காலையிலேயே நீங்க அழைச்சிடுறீங்க அப்படின்னா 6 மணியிலிருந்து 7:20க்குள்ள அழைச்சிடலாம். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வழிபாட்டுக்கான நேரம் என்ன அப்படின்னா 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10:20க்குள்ள நிறைவு பண்ண முடியும் அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு மேல நீங்க நிறைவு செஞ்சு நோன்பு கயிறு கட்டிக்கலாம். மாலையில தான் வழிபாடு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மாலை 6 மணிக்கு மேல இந்த வழிபாட்டை பண்ணிக்கலாம். அடுத்தது வியாழக்கிழமை நீங்க அழைச்சீங்கன்னா, சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணணும். புனர் பூஜைக்கான நேரம் 22/8/2026 சனிக்கிழமை காலை 7 மணி 35 நிமிஷத்திலிருந்து 9 மணி வரைக்கும் பண்ணலாம். அல்லது 10:35லிருந்து 12 மணி வரைக்கும் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை தான் அம்பாள காலையில அழைச்சு பூஜை பண்றீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்யறதுக்கான நேரம் 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள பண்ணிக்கலாம். 10 மணியிலிருந்து 11:45க்குள்ள பண்ணிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு எல்லா நேரமும் குடுத்துட்டேன். வியாழக்கிழமை அழைக்க போறீங்கனாலும் நேரம் குடுத்துருக்கேன். வெள்ளிக்கிழமை அழைக்க போறீங்கனாலும் நேரம் குடுத்துருக்கிறேன். வெள்ளிக்கிழமை பூஜைக்கான நேரம் குடுத்துருக்கிறேன். சனிக்கிழமை புனர் பூஜை செய்றீங்கன்னா அதற்கான நேரம். ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்றீங்கன்னா அதற்கான நேரம். நேரத்த தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இது அவரவர் வசதிக்கு ஏற்ற மாரி பயன்படுத்திக்கோங்க. வியாழனே தான் அழைக்கணுமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி. அம்பாள் ஒரு நாள் வந்து நம்ம வீட்ல தங்கி இருந்தா சந்தோஷமா இருக்கும். அதனால வியாழனே அழைக்கலாம். இல்லம்மா, எங்க வீடே ரொம்ப சின்ன வீடு. நாங்க படுக்கிற இடத்துல தான் பூஜையே பண்ணணும். ஒரே ஒரு பாய் விரிச்சு படுக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கு. அழைச்சு எங்களால வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழைச்சுக்கோங்க. இந்த அம்பாளை அழைப்பது அப்படிங்கிறது எப்படி? நீங்க படம் வைக்கிறீங்கன்னா அம்பாளுடைய திருவுருவ படம் வச்சுக்கோங்க. கலசம் தயாரிக்கிறீங்கன்னா கலசம் தயார் பண்ணிக்கலாம். பித்தளை குடத்தை பயன்படுத்திக்கலாம் அல்லது செப்பு குடம் பயன்படுத்திக்கலாம். வசதி இருக்குன்னா வெள்ளி குடம், எல்லாராலையும் அது முடியாது. அதனால எவர் சில்வரை தவிர்த்துட்டு இந்த மாதிரி செம்பு, பித்தளை குடத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதுக்குள்ள என்னென்ன பொருட்கள் நிரப்பணும்? நூல் சுத்த தெரிஞ்சா நூல் சுத்திக்கோங்க. இல்லாட்டி குடத்தோட வாயில ஒரு மஞ்சள் நூலை சும்மா ஒரு சாஸ்திரத்துக்காக சுத்திக்கோங்க. அது போதுமானது. குடத்துக்குள்ள தண்ணி நிறைக்க போறீங்களா? அரிசி நிறைக்க போறீங்களா? அது உங்களுடைய வழக்கத்துக்கு பார்த்துக்கோங்க.
பெரும்பகுதி நிறைய பேர் அரிசி தான் நிறைப்பாங்க. பலர் தண்ணீர் நிறைக்கிற வழக்கம் இருக்கு. நீருன்னா அதில மஞ்சள் போட்டுக்கோங்க. கொஞ்சமா அதில வாசனை திரவிய பொடி போட்டுக்கலாம். நாணயங்கள் போட்டுக்கலாம், எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். சிலர் அதில ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், கிராம்பு இதெல்லாம் கூட போடுற வழக்கம் இருக்கு. அது உங்களுடைய வசதிய பொறுத்து, வழக்கத்த பொறுத்து பார்த்துக்கோங்க. இதில வைக்கிற அரிசிய நாம அத எடுத்து பொங்கல் வச்சு திரும்ப நைவேத்தியம் பண்ணிட்டு படைச்சுக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் பண்ற வரைக்கும் இந்த அரிசிய நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால அளவு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏத்த மாரி சின்ன குடமா வச்சுக்கோங்க. அதில 3/4 பாகம் அரிசி வச்சுக்கோங்க. இதுக்குள்ள இப்ப என்னெல்லாம் போடணும்? மஞ்சள் கிழங்கு, காதோல கருகமணி, ஒரு எலுமிச்சம்பழம், நாணயங்கள் 9 இல்லன்னா 11, இல்ல தங்க காசு இல்லன்னா வெள்ளி காசு, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய் இந்த மாரி வாசனை பொருட்கள் எல்லாம் அதில நம்ம போடலாம். இத தவிர்த்து சில பேருக்கு சீப்பு, கண்ணாடி இந்த மாரி பொருள் போடுற வழக்கமும் இருக்கு. அதெல்லாம் உங்க வழக்கத்த பொறுத்து. இல்லன்னா இதுவே போதுமானது. இது எல்லாத்தையும் போட்டுட்டு, மேல ஒரு தேங்காய் வைங்க. மஞ்சள் தடவின தேங்காய். அதில மாவிள கொத்து வச்சு அதில வச்சுர்றோம். அதற்கு பிறகு அம்பாளின் திருமுகம் இருந்தா அலங்காரம் பண்ணி வைங்க. இல்லன்னா கவலையே இல்ல. மஞ்சள்லயே அம்பாளுடைய முகம் மாதிரி வச்சு, அதில நல்லா அழகா சந்தனம், குங்குமம், பொட்டு இது எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். போதுமானது. ஒண்ணு இது வைக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள்லாம் கிடையாது. இப்படி தான் நாம கலசம் தயார் பண்ணணும். தயார் பண்ணிட்டு, ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. அந்த பலகையில கோலம் போட்டுக்கோங்க. பலகை கிடைக்கலன்னா ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள கோலம் போட்டுட்டு அரிசியோ அல்லது நெல்லோ பரப்பிக்கோங்க. இலை போடுற வசதி இருக்குன்னா, அதில ஒரு இலை போட்டு அதுக்கு மேல இதெல்லாம் வச்சுருங்க. இந்த வச்சுட்டு, இந்த அலங்காரம் பண்ணின கலசத்த எடுத்து அது மேல வச்சுடுங்க. வச்சுட்டு, அதுக்கு நீங்க புடவை சாத்தலாம், ரவிக்க துணி சாத்தலாம், மாலை போடலாம், பூ போடலாம். எப்படியெல்லாம் சில பேர் ஜடையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்றவங்க எல்லாம் உண்டு. உங்களுக்கு என்னெல்லாம் வசதியோ, என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஒண்ணும் முடியலையா, கலசத்த வச்சு ஒரு முழம் பூவ போடுங்க போதுமானது. இப்படி நாம தயார் பண்ணி கொண்டு போய் வாசல்ல வச்சிடணும். நம்ம வீட்டினுடைய வெளி வாசல்ல வச்சிடணும். வச்சுட்டு, அந்த வீட்டுக்கு யார் பெரியவங்களோ, அல்லது அந்த வீட்டினுடைய பெண் யாரோ, யார் செய்றாங்களோ அவங்க, அந்த அம்பாள மணையிலிருந்து கையில எடுத்துக்கிட்டு, இப்ப நான் சொன்னேன் இல்லையா அழைக்கிற நேரம்னு, அந்த நேரத்துல அது வியாழனோ, வெள்ளியோ எப்படி வேணா வச்சுக்கோங்க உங்க சௌகரியத்துக்கு. அம்பாள ஒரு மகாலட்சுமிய நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தா எப்படி கூட்டு வருவோம்? மகிழ்ச்சியா, சந்தோஷமா, "அம்மா மகாலட்சுமி வாம்மா, எம் வீட்டுக்கு வா, வரமகாலட்சுமியா வந்து என் வீட்ல இரு. என் வீட்ல எல்லா விதமான மன நிம்மதியும் குடு. காசு காசுன்னு முதல்ல கேட்காதீங்க. மன நிம்மதிய குடு. எவ்வளோ காசு இருந்தாலும் நிம்மதி இல்லாம தானே கஷ்டப்படுறோம். நல்ல உடல் ஆரோக்கியத்த குடு. என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை குடு. என் பிள்ளைங்களுக்கு மனசுல தைரியத்த குடு. தைரிய லட்சுமியா என் வீட்ல நிறைஞ்சிரு. இது எல்லா அருளையும் செய்யக்கூடிய மகாலட்சுமி தானே வந்துருவா கூட. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். எல்லா லட்சுமியும் எங்க வீட்டுக்கு வாங்க. சந்தான லக்ஷ்மியா எங்க வீட்டுக்கு வரணும்னு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த லக்ஷ்மிய அப்படியே நம்ம கையில தூக்கிக்கிட்டு மகிழ்ச்சியா நம்ம வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு நம்ம வரணும். வந்து நம்ம எந்த இடத்த பூஜைக்கு தேர்வு பண்ணியிருக்கிறோம், மண்டபம் இருந்தா மண்டபம், இல்லையா மனையிலேயே அப்படியே வைங்க. ஒண்ணும் தப்பே கிடையாது. நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல அம்பாள் அப்படியே நம்ம எழுந்தருள பண்ணிட்டு, இப்போ முதல் நாள் நீங்க அழைச்சிட்டீங்கன்னா எளிமையான நைவேத்தியம் வச்சுக்கோங்க. ஒரு வெண்பொங்கல் வைங்க. இல்லன்னா ஒரு பால், பழம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சுண்டல் வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. என்ன முடியுதோ அத பண்ணுங்க போதுமானது. அடுத்த நாள் மகாலட்சுமிய அழைச்ச அன்னைக்கு வியாழன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு விட்டுட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது திரும்ப புது பூவெல்லாம் போடுங்க. அழைக்கிறதே வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பூ போடுங்க. பூவெல்லாம் போட்டு தாமரைப்பூ கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அன்னைக்குன்னு பார்த்து தான் தாமரைப்பூ ரொம்ப விலை விக்கும். முடிஞ்சா வாங்குங்க. முடியலையா துளசி வாங்கிக்கோங்க, வில்வம் வாங்கிக்கோங்க, மருக்கொழுந்து வாங்கிக்கோங்க, பச்சை மருவுன்னு சொல்லுவாங்க. அது கூட அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் தான். அதுவுமே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா ரோஜா, மல்லி, முல்லை என்ன கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. குங்குமத்தால, அக்ஷதையினால, மலர்களால எது கிடைக்குதோ அர்ச்சனை பண்ணுங்க. மகாலட்சுமியோட 108 போற்றிகள் அல்லது மகாலட்சுமி ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை படிங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் படிங்க. நான் என்னுடைய குரலிலேயே கனகதாரா ஸ்தோத்திரம் போட்டிருக்கிறேன். அதை அப்படியே ஆன் பண்ணி விடுங்க. கூட அப்படியே நீங்களும் படிங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் படிங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதெல்லாம் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நெய்வேத்தியமா புளி சாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், வடை, இட்லி, தோசை இந்த மாதிரி என்ன வேணா நைவேத்தியம் பண்ணலாம். சில பேர் நிறைய பதார்த்தம் வைப்பாங்க. முறுக்கு, அதிரசம், சீடை. இருக்கிறதே எங்களால் சாப்பிட முடியலம்மா, 2 பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு அவ்வளோ செய்யலாம் வசதி இல்லை,
எளிமையா 2 வாழைப்பழம், வெத்தல பாக்கு, ஒரு பாயாசம் வைங்க. போதும். அவ்வளோதான். முடியுதுங்கிறவங்க நெறைய செய்யுங்க. முடியலைங்கிறவங்க இத மட்டும் செய்யுங்க. போதுமானது. இத செஞ்சு அம்பாளுக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி, இந்த நோம்பு சரடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடையிலேயே விக்கிது. அப்படி இல்லன்னா மஞ்சள்ல ஏதாவது ஒரு மஞ்ச சரடு, வெள்ள நூல்ல நல்ல மஞ்சள் நனைச்சு மஞ்ச சரடாக்கிட்டு, அதுல வந்து ஒரு பூ ஒண்ணு கட்டி வச்சுக்கோங்க. அதுவே நோம்பு சரடா நம்ம பயன்படுத்திக்கலாம். எது உங்களுக்கு வசதியோ அதை செய்யுங்க. அதுதான் வழிபாடு. இதுதான் அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். இந்த சரடையும் வச்சுட்டு, இந்த எல்லா வழிபாடுகளையும் நம்ம நிறைவு செய்த பிறகு, அம்பாளுக்கு மங்கள ஆரத்தி காட்டி, அதுக்கப்புறம் அவளுக்கு திருஷ்டிலாம் கழிச்சு எடுத்த பிறகு, இந்த சரட நாம கட்டிக்கணும். இந்த சரடு கட்டிக்கிற போது வீட்ல இருக்கிற பெரியவங்க மூலமா கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. யார் வயசானவங்க, பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க கால்ல விழுந்து இந்த சரடு கட்டிக்கோங்க. அவங்க கையால குங்குமம் வாங்கிக்கோங்க. அவங்க கையால தாம்பூல பொருட்கள் வாங்கிக்கோங்க. எத்தன பேர உங்களால வீட்டுக்கு கூப்பிட முடியுதோ கூப்பிடுங்க. அவங்களுக்கு தாம்பூலம் குடுங்க. மகிழ்ச்சியா, சந்தோஷமா எல்லாருக்கும் அந்த நைவேத்திய பொருட்கள குடுங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள கூப்பிட்டு நல்லா கொண்டாடலாம். நாம மட்டுமே கொண்டாடுறோம்னா கூட மகிழ்ச்சியா, சந்தோஷமா, "அம்மா நான் ஒரே ஆள் தான்ம்மா. எனக்கிட்ட உன்னத் தவிர வேற யாரும் என் கூட இல்ல. அதனால எனக்கு ஒரு அம்மாவா, எனக்கு ஒரு சகோதரியா, எனக்கு ஒரு தோழியா, மகாலட்சுமியே என் கூட இருக்கிறாங்கிற ஒரு நிறைவோட நான் உன்ன வழிபாடு பண்றேன். அடுத்தடுத்த வழிபாடுகள்ல எல்லாரோடையும் சேர்ந்து கும்பிடுற ஒரு நல்ல பாக்கியத்த எனக்கு குடு" அப்படின்னு அம்பாள்ட்ட பிரார்த்தனை பண்ணி, இப்ப நான் சொன்ன எல்லா வழிபாட்டையும் நீங்களே செய்யுங்க. இந்த சரடு கட்டிக்கிறது அப்படிங்கிறது இதுல ரொம்ப விசேஷமானது. இந்த சரடு கட்டிக்கோங்க. சில பேர் இந்த சரடு வந்து எத்தன நாள் வரைக்கும் கட்டியிருக்கலாம். ஒரு 3 நாள் வச்சுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. இந்த சரடு கட்டிக்கோங்க. அம்பாளுக்கு நம்பளால என்னவெல்லாம் பாராயணம் பண்ணி, வழிபாடு பண்ணி, அவள போற்றி மகிழ்ந்து துதிக்க முடிகிறதோ, அப்படி இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்க மேற்கொள்ளுங்க. இப்ப வெள்ளிக்கிழமை நிறைவாயிடுச்சா? நீங்க வியாழன் அழைச்சிருந்தீங்கன்னா, சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிமை தான். சனிக்கிழமை செஞ்சாலும், ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலும் சரி, கலசத்துல இருக்கிற அம்பாள அப்படியே எடுத்துட்டு வந்து, அல்லது படத்துல வச்சிருந்தீங்கனாலும் அப்படியே எடுத்துட்டு வந்து, நம்ம வீட்டு அரிசி பானை அல்லது அரிசி வச்சிருக்கிற ஒரு டப்பர் வேர் எதுவா இருந்தாலும் அதுல அப்படியே நீங்க வச்சிருங்க. அம்பாள் அதுல எழுந்தருளியதாக நாம அவள மனம் முழுக்க நாம கொண்டாடிய பூஜையின் பலனை நம்ம வீட்டிலேயே நிறைத்ததாக நாம அதுல அவளை எழுந்தருள பண்றோம். அதுக்கப்புறமா உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே பிரிச்சிடலாம். அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தேங்காய் ஏதாவது இனிப்பு பொருளா நம்ம பயன்படுத்திக்கலாம். அரிசியை வந்து நீங்க அதுக்குள்ள இருக்கிற அரிசி அப்பவே பொங்கல் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துடலாம்னா கொடுத்துடலாம். இல்ல அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு பதார்த்தம் பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க அத பயன்படுத்திக்கலாம். அதுல போட்டுக்கிற அந்த காசு நம்மளுடைய பணப்பெட்டியில வச்சுக்கலாம். தங்க காசு, வெள்ளி காசா இருந்தா அதையும் எடுத்து நம்முடைய பணப்பெட்டி, கஜானா எது வச்சிருக்கிறீங்களோ அதுல நீங்க வச்சுக்கோங்க. பணப்பெட்டி, கஜானாக்கெல்லாம் எங்கம்மா போறது? இனிமே தான் எல்லாம் வரணும். ஒரு பர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கூட, அதுல இந்த உள்ள போட்டிருந்த நாணயத்த எடுத்து அதுல நீங்க வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். எளிமையான வழிபாடு தான். ஆனா, சொல்லும்போது நிறைய சொல்லணுங்கிறதுனால நேரம் நிறைய வந்துருது. நீங்க செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப மன நிறைவையும், அற்புதமான ஆற்றலையும், மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான வழிபாடு. இந்த வரலட்சுமி விரத பூஜைய உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.